நான் சிங்கராஜுங்க, ஈரோட்டிலேருந்து வரேங்க. இப்போ என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் ஷாப் வச்சுருக்கேங்க. இன்ஸ்டியூட் பற்றி எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஃபீல்டு இங்கே 2008லேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது இப்போ தான் தெரிஞ்சிச்சு. 2008 இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் 2008 வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஒர்க் ஷாப் ஃபீல்டு வந்து 2007. அது எனக்கு அப்புறம் வந்து எனக்கு இது தெரியலை. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் அந்த ஃபீல்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கல. இப்போ நான் வந்து இங்கே ஈரோட்டில் வந்து ஷாப் வச்சு இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது. இங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா, யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது எம்எம்ஐ பற்றி தெரிஞ்சிச்சு. உடனே கால் பண்ணி கேட்டேன் சாருக்கு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. உடனே வந்து நான் வந்து ஜாயின் பண்ணது. சார் இப்போ சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, விளக்கம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் உடனே சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு டவுட்ஸ் கேட்குறோம் அப்படின்னா கோவப்படுறது எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் முகம் சொல்லிக்காமல் உடனே சொன்னாங்க. ஒரு பேசிக்கே தெரியாதவங்க வந்தால் கூட இங்கே ஒரு ஈவியை வந்து டிஸ்மேம்பிள் பண்ணி மாட்டலாம். அந்தளவுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஐசி இன்ஜினுக்கும் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் வந்து பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் கோர்ஸ் அதுவும் வந்து பழகிக்கலாம். இங்கேருந்து கற்றுக்கிட்டு போனோம் அப்படின்னா தனியாக நம்ம ஒரு சர்வீஸே பண்ணலாம். அதாவது என்னென்னா, ஏமாத்துறது இல்லைங்க சார். இன்ஸ்டியூட் வந்து நண்பகத்தன்மையாக இருக்குது. இப்போ நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்து, டபுள் ஒர்த்துன்னே சொல்லலாம். அவ்வளோதான். நான் கொடுத்த காசுக்கு டபுள் ஒர்த்தாக தான் நான் வெளியில் போகிறேன். அதெல்லாம் அல்டிமேட் சார். நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நான் சொல்கிறேனே, 2008 நீங்கள் வச்சுருக்கீங்க, 2007 நான் ஜாயின் பண்ணேன். அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் அப்போ வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே நான் இருந்திருப்பேன். ஃப்யூச்சர் கோல் என்னென்னா, ஈவியில் நான் வந்து பெட்ரோல் இன்ஜின் மாதிரி நான் கொண்டு போகணும். அந்தளவுக்கு கொண்டு போகணும். எதுவாக இருந்தாலும் ஃபால்ட்டு உடனே அட்டன் பண்ணணும். என்னால் முடியலன்னு ஒரு வண்டி வெளியில் போகக்கூடாது. எந்த ஒரு இதனாலும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். தேங்க்யூ எம்எம்ஐ.